இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் சேனல். நான் டாக்டர் நசீர் ஹுசேன். இந்த எபிசோடில் எனது பார்வையாளர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த எபிசோடில் நான் பேசப்போவது பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. இதை பேசுவதற்கு முன்னால் என்னுடைய அன்பான பார்வையாளர்களுக்கு வேண்டுகோள், தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இப்பொழுது நாம் தலைப்புக்குள் செல்வோம். சில தினங்களுக்கு முன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சரும் சம்பந்தப்பட்ட செக்ரட்டரி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த பாஸ்போர்ட் குடியுரிமையை தராது. பாஸ்போர்ட் என்பது குடியுரிமை தரும் ஒரு தஸ்தாவேஜ் கிடையாது என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், எலெக்ஷன் வரும்பொழுது எஸ்சிஆர் என்ற ப்ரொசீஜரை தேர்தல் ஆணையம் இன்ட்ரோடியூஸ் செய்தது. பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இது நடந்திருக்கிறது. இப்பொழுது கர்நாடகாவில் போய்கொண்டிருக்கிறது. அதில் அநேக வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். பேர் இதற்கு முந்தைய தேர்தலில் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது சில டாக்குமெண்ட், சில தஸ்தாவேஜுகள் கொண்டு வாங்கள் என்று சொல்லி, அவைகளில் இந்த ப்ராப்ளம் இருக்கிறது, அந்த ப்ராப்ளம் இருக்கிறது, இந்த ஃபார்ம் ஃபில்அப் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை வெளியேற்றிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாம் ஒரு வகையில் பார்த்தால் குடியுரிமைகள் அற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இது ஒரு பெரிய அளவில் பீகாரில் நீக்கிவிட்டார்கள். அவர்கள் நிலை அதோகதி. என்ன சொன்னார்கள்? குஸ்பெட்டியா வந்து விட்டார்கள், அதாவது ரோஹிங்கியா பங்களாதேஷ்காரர்கள் அந்த வழியாக வந்து இந்த பீகாரில் நிரம்பி விட்டார்கள். அவர்களை நாங்கள் சுத்திகரிக்கிறோம், இந்த வாக்காளர் பட்டியலை சுத்திகரிக்கிறோம் என்று சொல்லி முக்கியமாக இஸ்லாமியர்களை நீக்கிவிட்டார்கள். அதே போல் மேற்கு வங்கத்திலும் நீக்கிவிட்டார்கள். 92 லட்சமாக இருந்ததை 27 லட்சமாக கொண்டு வந்தார்கள். அந்த 27 லட்சமும் தகுதியானவர்கள் தான். அவர்களை தேர்தலுக்கு முன்னால் சேர்க்காமல் இந்த மக்கள் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள். யாரிடத்தின் பணம் இருக்கிறது? நீதிமன்றத்தில் போய் ஒருவரும் வழக்காடுவதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதா? இந்திய குடிமக்கள் ஏற்கனவே அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 kg அரிசி கொடுத்து வைத்திருக்கிறார்கள். 80 கோடி மக்களினுடைய நிலைமை இதுதான். அவர்களை இந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கிவிட்டார்கள். அவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள். அப்பொழுது வந்து ஒரு கமிட்டி அமைத்தார்கள். அதில் ஜட்ஜு அவர்களே இருந்தார்கள். அது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதிலும் நீதிபதிகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? தேர்தல் வந்துவிட்டது, இந்த தேர்தல் இல்லை என்றால் என்ன, நீங்கள் இன்னொரு தேர்தலில் வாக்களியுங்கள் என்று சொல்லி அவர்களை நீக்கிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாம் நிர்கதியாய் நிற்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டில் வாக்குரிமை செலுத்தினால் மட்டுமே இந்த நாட்டின் பிரஜைகள், இல்லை என்றால் இல்லை என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அநேக மாணவர்களை இவர்கள் அங்கே கொண்டு விட்டு விட்டார்கள். எங்கே? பங்களாதேஷ் பார்டரில் கொண்டு போய் விரட்டி அடித்து விட்டார்கள், அல்லது அவர்களே ஓடிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களால் முடியாது. அதன் பின்னர் நீங்கள் பார்த்தீர்கள், மேற்கு வங்காளத்தில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார்கள், எம்பிகளை விலைக்கு வாங்கினார்கள். அதே போல் மகாராஷ்டிராவில் போய், நான் சொல்வது பிஜேபி மத்தியில் ஆளும் பிஜேபி மகாராஷ்டிராவில் போய் அங்கு உள்ள எம்பிகளை விலைக்கு வாங்கினார்கள். அதாவது உத்தம் தாக்கரே எம்பி. இதற்கு முன்னரே அந்த அரசியலை எல்லாம் கவிழ்த்தினார்கள். இது ஏன் செய்கிறார்கள்? அவர்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது. இப்பொழுது கொண்டு வந்து டீலிமிட்டேஷன் என்ற
ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பார்லிமெண்ட் சீட்டுகளை 850 அதிகரித்து அதிலிருந்து தெற்கு மாநிலங்கள் பாதிக்கப்படுவார்கள். தெற்கு மாநிலங்கள் எது கேட்டாலும் கிடைக்காது. அவர்களுடைய எம்பிகளுடைய எண்ணிக்கை சிறிதளவு இருக்கும். அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். எதிர்காலத்தில் பாருங்கள், இது இந்தியாவில் வடக்கு தெற்கு என்று பிரிவினை ஏற்படுவதற்கு ஒரு பெரிய அடித்தளம் அமைத்துவிடும். இது என்னுடைய கணிப்பு. அதேபோல் ஈஸ்டில் உள்ளவர்களும், அதாவது கிழக்கு பகுதியில் உள்ள மணிப்பூர் அந்த பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு ஒருவரை அடித்து கொண்டு சர்ச்சுகள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. எதுவுமே இந்த அரசு செய்யவில்லை. அவர்களை அதிர்த்திருக்கிறார்கள். அது என்னவாகும் எதிர்காலத்தில் தெரியாது. அதே மாதிரி காஷ்மீரிலும் ப்ராப்ளம் இருக்கிறது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமை கிடையாது. இவர்கள் இந்து ராஷ்டிரா என்ற பெயரில் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் ஆக்கிவிடுவோம், நாங்கள் மெஜாரிட்டி, அவர்கள் மெஜாரிட்டி வருவதற்கு காரணம் மெஜாரிட்டி வந்துவிட்டால் இந்த கான்ஸ்டியூஷனை மாற்றி இந்து ராஷ்டிரம் அதை அறிவிப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வைத்தது தான் சட்டம். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. மைனாரிட்டி எல்லாம் தாக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே இன்னும் இது அதிகமாகும். இந்தியாவில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். இப்பொழுது பாஸ்போர்ட் இருக்கிறது, நாம் இதிலிருந்து நாம் தப்பித்து விடுவோம், நம்மை குடியுரிமை கேட்க மாட்டார் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதில் மத்திய அரசு மண்ணை போட்டுவிட்டது. இப்பொழுது எல்லா குடிமக்களும் பயத்தில் இருக்கிறார்கள். நான் இந்த நாட்டு பிரஜைதானா? குடியுரிமை கிடையாது. அதுக்கு என்று இதுவரைக்கும் எந்த ஒரு அடையாள அட்டையும் கொடுக்கப்படவில்லை. இந்த மாதிரி மக்களை எப்போ பார்த்தாலும் இவர்களை ஒரு அச்சத்தில் வைத்திருப்பது. அவர்களை, அதாவது இப்போது பார்க்கலாம் நீங்கள், சிபிஎஸ்இ பரீட்சை அதில் குளறுபடி, மார்க்குகளில் குளறுபடி, நீட்டில் பேப்பர் லீக்கு என்று வந்தது. அதில் போராடி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸும் போராடுகிறது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு புதிய ஒரு அமைப்பும் போராடி கொண்டிருக்கின்றன. அடுத்தது, கப்பலில் அமெரிக்கா தாக்கி 3 மாலுமிகள் இறந்து விட்டார்கள். மோடி அதை பற்றி வாய் திறந்து கேட்கவில்லை. இதுபோன்ற பிரச்சனைகள், சிபிஎஸ்இ, நீட் லீக்கு, அந்த மாலுமிகளை அமெரிக்கா தாக்கியது, அதுபோன்று நம் நாட்டிற்கு அதிகப்படியாக வரி விதிப்பது அமெரிக்கா, ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று நம்மளுக்கு உத்தரவு போடுவது, இது போன்ற விஷயங்களை இந்தியா முன்னே நின்று எதிர்த்து கேட்பதில்லை. வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்பொழுதுள்ள பிரதமர் நரேந்திர மோடி. சமீபத்தில் கர்நாடகாவின் ஹோம் மினிஸ்டர் அவர் என்ன செய்தார்? ஆர்எஸ்எஸ்ஐ 100 ஆண்டுகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், எனக்கு நீங்கள் உங்களுடைய ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் இத்தனை சாக்காக்கள் நடத்துகிறீர்கள், ஊர்வலம் நடத்துகிறீர்கள், தடியை கொண்டு ஊர்வலம் சுற்றுகிறீர்கள், இது நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களா? உங்களிடம் எக்கச்சக்கமான பணம் இருக்கிறது, பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டியிருக்கிறீர்கள், 3 ஸ்டார் போல டெல்லியில் 4 டவர் வைத்து கட்டியிருக்கிறார்கள், இதற்கெல்லாம் உங்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? எனக்கு கணக்கு கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு ஒரு பதிலும் இல்லை. நாங்கள் எங்கே இருக்கிறோம், நாங்கள் இந்த இந்து மதமெல்லாம் ரிஜிஸ்டர் செய்திருக்கிறது, அது மூலம் எங்களை அது வரைக்கும் கேட்கவில்லை என்று பதில் சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிறார்கள். யார்? மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர். இப்பொழுது சில பேர் சொல்கிறார்கள், இந்த பிரியங்க் கார்கே ஒரு தலித், அவர் எப்படி கேள்வி கேட்கலாம் என்று கேட்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் மற்றவர்களை வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது, எங்களுக்கு கணக்கு காமியுங்கள், ரிஜிஸ்டர் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். நான் கேட்பதில் என்ன தவறிக்கிறது? நான் ஒரு ஹோம் மினிஸ்டர், எனக்கு பேப்பர் காமியுங்கள், மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம் என்று அவர் பிடிவாதத்தோடு இருக்கிறார். அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆர்எஸ்எஸ் போல் தான் பிஎம் கேரும், அதையும் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா கணக்கு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் கணக்கு சொல்ல மாட்டார்கள் ஆர்எஸ்எஸ் பிரியங்க். இப்போ என்ன ஆகிவிட்டது? எங்களை நீங்கள் கணக்கு கேட்கிறீர்களா? எங்களை நீங்கள் பதவி பெற்ற
ஒரு அமைப்பு என்று எங்களை கேள்வி கேட்கிறீர்களா? இப்பொழுது பாருங்கள், நாங்கள் இந்திய குடிமக்களை அனைவரையும் அவர்கள் இந்த நாட்டு குடியுரிமை இல்லை என்று அறிவித்து விட்டோம். இனி நீங்கள் காமியுங்கள் பேப்பர், நீ இந்த இந்திய மக்களின் குடிமகன் தானா என்ற அளவிற்கு வந்துவிட்டார்கள். நாளை பெரியக்காரருக்கு கேட்டார், அவனை என்ன சொல்வார்கள்? நீ இந்தியன் குடிமகனா, உன்னுடைய பேப்பர் காமி என்று கேட்பார்கள். அதுபோல் ஒவ்வொருவரும் இந்தியாவில் கேள்வி கேட்டால் நீ குடிமகனா காமி, எவன் வேண்டாலும் வருவான். தெருவில் போகிறவன் வருவான். யார் வருவா? பஜ்ரங் தள், அப்புறம் விஸ்வ இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எல்லாம் வந்து யாரை வேணாலும் கேட்பான். இல்லைன்னா கொண்டு போய் இவனுக்கு இல்லை உள்ளே போடு அப்படின்வான். இப்போ அதே மாதிரி எலெக்ஷனில் வந்து ஓட்டு உரிமை இழந்தவர்கள், அதாவது கொடுக்கப்படவில்லை, அவரெல்லாம் இவர்கள் வந்து இந்திய குடிமக்கள் தானா, இவர் என்று நீங்கள் கண்டுபிடியுங்கள். அதாவது கண்டுபிடிங்கள் என்றால் இந்த ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷாவின் கீழ் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறது? இந்த பேப்பர்லாம் எங்கள்கிட்ட அனுப்புங்க, யார் யாருக்கு இல்லையோ லிஸ்ட்டு எங்கள்கிட்ட அனுப்புங்க, நாங்கள் அவர்கள் இந்த குடிமக்களா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிப்போம். அதற்கென்று இதை தவிர டெமோகிராஃபிக் பேனல் என்று ஒன்று ஆக்கியிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? நாடு முழுவதும் சென்று எல்லா இடத்துலையும் ஒரு சர்வே மாதிரி பண்ணுவார்கள். பின்னே அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள், இவர்கள் இந்த நாட்டு குடிமக்கள் இல்லை என்று அவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி இங்கே கொடுத்து விடுவார்கள். அதுக்கப்புறம் மக்களுடைய நிலைமை அதோகதி தான். யார் யார் பேர் இல்லையோ அவர்களுக்கு இந்த நாட்டு குடியுரிமை கிடையாது. இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், டெமோகிராஃபிக் பேனல் எஸ்ஐஆரை பற்றி. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆக மொத்தம் இந்திய குடிமக்களை இப்பொழுது அவர்கள் டென்ஷனில் வைத்திருக்கிறார்கள். யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டவன்லாம் ஜெயிலு, இடி, சிபிஐ இது போன்ற ஜெயிலு. இல்லைன்னா அவன் கட்சியில் வந்துடணும், பிஜேபியில். இப்போ தமிழ்நாட்டில் செய்யலையா, விஜய் வந்து விலைக்கு வாங்கி, அதே போல் ஹார்ஸ் ட்ரேடிங் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டு எதுக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு நீங்கள் வரணும்? ஜெயித்தவங்களை எங்களுக்கு ஓட்டு போடாட்டி பரவாயில்ல, நாங்கள் ஜெயித்தவங்களை வந்து விலைக்கு வாங்கிக்கிறோன்னு வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ அங்கே அவங்களுடைய தர்பார் நடக்குது. இப்படி இந்த மாதிரி நிலைமையில் போனால் பிஜேபியை நீங்கள் பதவியிலிருந்து நீக்கவே முடியாது. அவர்கள்தான் ஆண்டாண்டுக்கும் ஆண்டு கொண்டு இருப்பார்கள். நாட்டில் இது போன்ற அநியாயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்தியா எங்கே போகிறது என்று யாருக்கும் தெரியாது. இப்பொழுது இன்னொரு விஷயம் கூட இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, நீட்டு, சிபிஎஸ்சி இந்த விலைக்கு வாங்குறது எம்எல்ஏ எம்பிக்களை. அதோடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசல், பெட்ரோல் அது விலையும் ஏறிக்கிறது, கேஸ் விலையும் ஏறிக்கிறது. கேட்டால் போர் வந்துவிட்டால் அதனால் ஏற்றுகிறோம் என்று. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்க என்றால் இன்றைய தேதியில் 1 லிட்டர் குரூட் ஆயில் $73.50 தான். இப்பொழுது என்ன நடக்கிறது? பெட்ரோல் 108 ரூபா போல வைக்கிறார்கள் 1 லிட்டர். டீசல் கூட ஒரு 100 ரூபாய்க்கு 98, 99 இப்படி விற்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 2013 மன்மோகன் சிங் இருக்கும்பொழுது ஒரு பேரல் ஏதோ $108 ஏதோ இருந்ததாக நான் எண்ணுகிறேன். அப்பொழுது பெட்ரோல் விலை 72 ரூபா சொச்சம், 26 பைசா ஏதோ. அதே மாதிரி டீசல் 65 ரூபா 54 பைசா இது மாதிரி தான் இருந்தது. 100 ரூபாய்க்கு மேலே போர் வந்துருச்சு, எங்களுக்கு வரலன்னு ஏற்றுனாங்க பிஜேபி. 100 ரூபாய்க்கு மேலே 108, 110 விற்கிது பல இடத்துல பெட்ரோல். டீசல் 100 ரூபாய்க்கு தொட்டுருச்சு. அதை வந்து குறைக்கலை. இதுதான் இவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வது. மக்களது செய்வதில்லை, இவரெல்லாம் இந்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த அதானி, அம்பானி, அவர்களுக்காகத்தான் இவர்கள் அரசாங்கம் நடத்துகிறார்கள். அவர்கள்தான் இவர்களுக்கு சந்தா கொடுக்கிறார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்களுக்கு தான் இவர்கள் இந்த டேக்ஸ் இருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கிறார்கள். லோன் வாங்கினால் அதை மன்னிக்கிறார்கள். மக்களுக்கு ஜிஎஸ்டி என்று ஏற்றிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. ஆக மொத்தம் இந்த அறிவிப்பினால், பாஸ்போர்ட் செல்லாது என்ற அறிவிப்பினால் நாம் எல்லாம் இன்று குடியுரிமை இழந்து நிற்கிறோம். நம்மளுடைய கதி அதோ கதிதான். அவர்கள் நினைத்தால் நம்மளை குடியுரிமை பெற்றவர்களாக மாற்றலாம், இல்லை என்றால் இல்லை. இது அவர்கள் கையில் இருக்கிறது. ஒரு ஜோக்,
நம்மையெல்லாம் இப்படி ஆக்கிவிட்டு அவர்கள் யாருக்கு கொடுத்தார்கள் என்று தெரியுமா? குடியுரிமை. அதுதான் சாமி என்ற பாகிஸ்தானி ஒரு பாடகரை கூப்பிட்டு இந்திய குடியுரிமை கொடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான், முஸ்லீம் என்றால் பாகிஸ்தானுக்கு போ, அவன் பள்ளிவாசல் இடிக்கிறது, அவன் தர்காவை இடிக்கிறது, அவன் ரோட்டில் தொழுகிறான், 5 நிமிஷம் தொழுகா, அவனை வந்து எப்படி நான் இந்த பத்தியா நீ தெருவில் தொழுகலாமா, மக்களுக்கு இடைஞ்சூறு. ஆனால் இவன் யோகா நடத்துவான், இவன் ஏதாவது ப்ரொசஷன் நடக்கும் சாமி, அது 1 வாரம் 10 நாள் நடக்கும். இப்போ இதில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா யோகா நடத்துன்னு சொல்லி மோடி வந்தார், 1 வாரத்துக்கு மூடிட்டானுங்க பெரிய ரோடு. அப்போ கேட்டால் ஏன் முஸ்லீம்களுக்கு மொத்தம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தொழுகிறாங்க, அதை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அது அவங்க எங்களுக்கு இடம் இல்லை, அவங்க அங்கே போக வேண்டியதான், பாகிஸ்தான் பங்களாதேஷ் போக வேண்டியதான், இங்கே அவங்களுக்குலாம் இடம் இல்லை. இது வந்து பிரதம மந்திரி வர்றாரு, அவர் வந்து அதுக்கு வந்து புரோட்டோக்கால் இருக்குது, அதனால் நாங்கள் அப்படி பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. இப்போ கூட பாருங்கள், எலெக்ஷன் டயத்தில் போய் மீன் திங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க எல்லாமே, நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னவனுங்கெல்லாம் அங்கே போய் எலெக்ஷனில் போயிட்டு மீனை தூக்கிட்டு போனானுங்க. இப்போ மதிய உணவு திட்டத்தில் முட்டையை தூக்கிட்டானுங்க. கொடுத்துட்டு இருந்தாங்க சத்துணவு, அப்போ மக்களுக்கு இந்த முட்டையே கிடையாது. இந்த நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? ஒரே அநியாயம் நடக்கிறது. ஆண்டவன் தான் இதை காப்பாற்ற வேண்டும். இப்போ கூட பாருங்கள், ஆண்டவன் பேர் சொன்னோன்னா இது ஞாபகம் வருது. ராமர் கோயிலில் வந்து கட்டும்போது நிதி வசூல் பண்ணானுங்க, 1400 கோடியை திண்டுட்டானுங்க. அப்புறம் கட்டும்போது என்ன பண்ணானுங்க, கம்மி விலைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு பேரையாவது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரஸ்ட்டு பேரில் வாங்கும்போது ஒரு 2 கோடி 3 கோடி இருக்கிற நிலத்தையெல்லாம் 18 கோடின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்டுக்கு வாங்குறது, அதில் காசு அடித்தானுங்க. ஏன்னா அதனாலேயே தோற்று போனானுங்க இந்த பிஜேபிக்காரனு. அங்கே இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க, கோயிலுக்கு வந்த உண்டியலில் வந்த காசு, தங்கம் இதெல்லாம் திருடிட்டானுங்க. அதுக்கு ஒரு என்கொயரி நடக்குது. இவனுங்க தான் வந்து இந்துக்கள்னு சொல்லிக்கிறான், உள்ளே போய் திருடுறான். இவர்களை நம்பி மக்கள் ஏமாந்திருக்கிறார்கள். எனவே இந்த பாஸ்போர்ட் என்றது நம்மை எங்கேயோ கொண்டு அனாதையாக நிறுத்தியிருக்கிறது. மக்களுக்கு இது பெரிய துயரத்தை தான் கொடுக்கும். இதிலிருந்து மக்கள் எப்படி விடுபட்டு வரப்போகிறாள் என்று ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். இதில் அவர்கள் பெரிய ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். பாஸ்போர்ட் செல்லாது என்று சொன்னதுக்கு பின்னால் ஒரு சாஜிஷ், அதாவது வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதாவது இப்பொழுது அடுத்த வருடம் ஏதோ பஞ்சாபில் எலெக்ஷன் வரைக்கும் வரப்போகிறது. அதில் 70-80 லட்சம் பேர் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள்லாம் சர்தார்ஜி, வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள், நம்மை போன்று வைத்துக்கொண்டு இருக்க மாட்டார். கேரளாவில் அதிகப்படியாக பாஸ்போர்ட் வைக்கிறார்கள், அவர்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கிறார்கள், அங்கிருந்து பணம் இருக்கிறார்கள். இப்பொழுது இங்கு பஞ்சாபில் போய் எலெக்ஷன் நடத்தும்போது அதில் ஏதோ வேலை செய்வதற்கு, தந்திர வேலை செய்வதற்காகத்தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். நான் கேட்டிருக்கிறேன். இந்த பாஸ்போர்ட்டு செல்லாது என்று, அதாவது ஒரு குடியுரிமைக்கு ஆன ஆவணம் கிடையாது என்று சொல்வதில் இருந்து பஞ்சாபில் அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் இதை வைத்து எலெக்ஷன் கமிஷன் விளையாடப் போகிறது என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்திருந்து இந்நாள் வரைக்கும் பிஜேபி அங்கே ஜெயிக்கவில்லை. எப்படி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தொல்லை செய்து அடித்து விரட்டினார்களோ அதுபோன்று பஞ்சாபில் ஏதோ செய்ய போகிறாள் என்று தான் பல பேர் பேசிக்கொள்கிறார்கள். அதற்குத்தான் இந்த பாஸ்போர்ட் விவகாரத்தில் கையெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. மக்களே, என்னுடைய சேனலை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இது எனக்கு மென்மேலும் இது போன்ற வீடியோக்களை போடுவதற்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.